அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு சில நேரத்தில் நம்ம இந்த யூடியூப்பை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சரி கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா அப்படியே திரும்ப 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 அதுக்குள்ளேயே போய் நம்மள அறியாமல் ஈர்த்து டைம் போகிறதே தெரியாது. நம்ம நேரம் எல்லாம் விரயமாயிடும். அதுக்கப்புறம் மிஞ்சுறது என்னமோ நம்ம கஷ்டமான மனநிலை தான். இப்படி கஷ்டமான மனநிலையில் நமக்கு நம்பிக்கையும் இருக்காது, மற்றவங்களுக்கு நம்பிக்கையும் கொடுக்க முடியாது, நமக்கும் அமைதி இருக்காது, மற்றவங்களுக்கும் அமைதி கொடுக்க முடியாது. இதை எத்தனையோ தடவை நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் திரும்ப திரும்ப அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறவங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமுடன் செவிமடுத்தா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகும். பைபிளை நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என்னை விட்டு விலகிய மக்களே, திரும்பி வாருங்கள், உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன். இதோ நாங்கள் உம்மிடம் வருகிறோம், நீரே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர். எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த உலக மாய கவர்ச்சிகளில் சும்மா அட்ராக்ட் ஆகி நாங்கள் ஏமாந்து எங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சி எங்களுடைய நேரத்தை விரயமாக்கி உம்முடைய பணியை செய்ய முடியாமல், உமக்கு பிரியமானதை செய்ய முடியாமல் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் உம்மிடம் வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கருத்தில் போடுவோம். எங்களுடைய மனதை, எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய இதயத்தை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு விடுதலையை தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நன்றி இயேசுவே. ஆமென். God bless you.